வணக்கம் மக்களே. நாட்டில் ஏற்பட்ட பெட்ரோலிய தட்டுப்பாடுகளுக்கு தீர்வு காணும் முகமா உங்களுக்கு 2 லட்சத்துல இருந்து வெறும் 2 லட்சத்துல இருந்து உங்களுக்கு ஒரு புத்தம் புதிய பிராண்ட் நியூ அன்ரெஜிஸ்டர்ட் எலக்ட்ரிக் பைக் எல்லாம் விற்பனைக்காக வந்திருக்குது. அப்ப நிறைய பைக்கள் நிக்குது. யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்துக்கு முன்னுக்குள்ள ஒரு ஷோரூம்ல தான் புத்தம் புதிய எலக்ட்ரிக் பைக்கள் நிக்குது. பாருங்க, ஒரு சின்ன சைக்கிள் ஓடி பழகுறாக்கள் வந்து அன்ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் நிக்குது. அப்ப என்ன மாதிரி என்ன விலைன்னு பாப்போம். ஓகே, ஒரு புத்தம் புதிய ஒரு பைக் ஒன்று நிக்குது. பாக்குறதுக்கு நல்ல ஒரு லுக்கிங்கா இருக்குது. என்வோ என்ற பேர்ல அண்ணா வணக்கம். வணக்கம். ஓகே, புத்தம் புதிய பைக்கில் நல்ல ஒரு சின்ன சைக்கிள், ஒரு ஓடி பழகுறாக்கள் பொம்பளை பிள்ளைகள் கூடுதலா ஓடி பழகிறதுக்கு ஒரு எலக்ட்ரிக் பைக் கேட்கணும். என்ன மாதிரி செய்வோம்? கட்டாயம் எடுக்கலாம். என்ன அப்ப இந்த பைக் ஒன்று நிக்குது. ஒரு பாக்குறதுக்கு ஒரு குட்டி சைக்கிள் மாதிரி தான், ஓடி பழகிறதுக்கு ஒரு மிக பொருத்தமான பைக் நினைக்கிறேன். என்ன மாதிரி கொடுப்போம்? இது ஒரு 3,20,000 கொடுக்குறோம் நாங்கள். வெறும் 3,20,000 கொடுக்குறீர்கள். இதுக்கு லீசிங் வசதியும் கொடுக்குறீர்கள் நினைக்கிறேன். என்ன மாதிரி? லீசிங் வசதியும் செய்து கொடுக்குறோம். ஓகே, அப்ப 3,20,000 160 டவுன் பேமெண்ட் கட்டினா மிச்சம் உங்களுக்கு லீசிங் வசதியும் செய்யலாம், அல்லது ரெடி காசுலையும் கொடுப்பீர்கள். அப்ப இது வந்து என்ன மாதிரி மோட்டர்கள், இதுகள் எத்தனை வருஷம் வாரண்டி, பேட்டரிகள் என்ன மாதிரி சிஸ்டம்? பேட்டரி 1 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் இதுக்கு. ஓகே, அதோட மோட்டார் வாரண்டி 2 வருஷம், சார்ஜருக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க 2 வருஷம், அதோட பேட்டரிக்கு வந்து 1 வருஷம் கொடுக்குறாங்க. ஓகே, அப்ப இந்த பைக்குக்கு முக்கியமா எலக்ட்ரிக் பைக்குக்கு பிரதான சாமான் மோட்டரும் பேட்டரியும் தான். அப்ப இந்த ரெண்டுக்கும் வந்து வாரண்டி கொடுக்குறீர்கள். அதே மாதிரி இந்த பைக்குக்கு பழுது வந்தா வீட்டிலேயே போய் செய்து கொடுக்குறீங்களா? என்ன மாதிரி சிஸ்டம்? கட்டாயம். இங்கே இதுல உதிரி பாகங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு. நாங்களே கம்பெனியில எடுத்து செய்து கொடுக்கலாம். அப்ப இங்கேயே வந்து கம்பெனி இருக்கிறதால நீங்கள் பார்ட்ஸ்கள் சம்பந்தமா எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. எந்த நாடு உற்பத்தி என்ன மாதிரி? இதெல்லாம் சைனா உற்பத்தி செய்து. ஓகே, முந்தித்தான் சைனா டிமாண்ட் இல்லாம இருந்தது. இப்ப ஒரு எழுச்சி கண்ட நாடா சைனா வந்து கொண்டிருக்கு. அப்புறம் நல்ல ஒரு எலக்ட்ரிக் பைக் கொண்டு தேர்வுகள். இப்ப நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார, இப்ப நாட்டில் ஏற்பட்ட பெட்ரோலிய பிரச்சனைகளுக்கு மிக தீர்வா இருக்கும் இந்த சைக்கிள். அப்ப நாங்கள் பின்னுக்கு முறால ஏத்தி கொண்டு போலாம். என்ன? இந்த பைக்குகளுக்கு எல்லாம் அதை விட விலை குறைய. இந்த பைக் என்ன மாதிரி முடியுது? இது 2,80,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓகே, 2,80,000 கொடுக்குறீங்க. டபுள் சொக்கஜாவும் கொடுத்துருக்கீங்க. அதுக்குள்ள டபுள் சொக்கஜா கொடுத்துருக்கா. முக்கியமா இது என்ன, சார்ஜில்லாட்டி உலகி கொண்டு போலாம் போல சைக்கிள். சார்ஜில்லாட்டி சைக்கிள் மாதிரி உலகி கொண்டு போகலாம். அதே ஒரு அட்வான்ஸ் ஆன சிஸ்டம் இருக்கு. பார்ட்ஸ்கள் எல்லாம் முட்டி முழுதா வச்சுக்கிறீங்க. அப்ப இந்த சைக்கிளுக்கும் இது சிஸ்டம் வாரண்டி சிஸ்டங்கள். இதுக்கும் சேம் வாரண்டி தான். ஆனா இதுல என்ன ஸ்பெஷல்னா, இதுக்கு இந்த நாளுக்கு வந்து லைசன்ஸ் தேவையில்லை. லைசன்ஸ், சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் ஓட போயிடும். எங்களோட வயசு அப்பாப்பகள் ஐயாமாருக்கு சாரதி அனுமதி பத்திரம் எடுக்க லேட்டா அப்படி இப்படின்னு சொன்னா, இதுக்கு உண்மையிலேயே சாரதி அனுமதி பத்திரம் தேவையில்லையா? அப்ப நீங்கள் வந்து ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்குள்ள ஃப்ரீயும் கொடுக்குறீங்க. என்ன மாதிரி? இதுல மழை வெயில் காலத்துல பைக்கை க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ஜாக்கெட், பைக்கை மூடி வைக்கிறதுக்கு ஒரு ஜாக்கெட் ஒன்று கொடுக்குறீங்க. அப்புறம் நல்ல மாதிரி ஒரு சிஸ்டங்கள்ல கீழே இயங்கி கொண்டு இருக்குது பாருங்க. அதே மாதிரி வேற விதமான எலக்ட்ரிக் பைக் நிக்குது. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச பைக் எடுக்கலாம். நிறைய எலக்ட்ரிக்கல் நிக்குதுண்ணே. அப்ப இந்த மாதிரி, அப்ப இது என்ன மாதிரி லீடர் RBO ஒன்று நிக்குது. என்ன மாதிரி சொல்லுவோம்? 5,30,000 அப்படி கொடுக்கலாம். 5,30,000 கொடுக்குறீர்கள். இனி லீசிங் வசதிகள் அதுகள் செய்து கொடுக்குறீர்கள். கட்டாயம் லீசிங் வசதிகள் செய்து கொடுக்கலாம். ஓகே, சர்வீஸ் எல்லாம் நீங்களே செய்து கொடுக்குறபடியா ஒரு நம்பிக்கையா வந்து எடுப்பேன். கட்டாயம். இங்கால எங்களோட ஒரு ஸ்கூட்டி மாடல், எங்களோட அந்த டியோக்கல் சட்டார்கள் மாடல்லயே ஒன்று நிக்குது. லீடர் என்ன லீடர் தான் சைக்கிள். லீடர் என்ன மாதிரி கொடுப்போம்? இது 560க்கு கொடுக்குறோம். 560 கிலோமீட்டருக்கு மேல ஓடக்கூடிய மாதிரி. ஓகே, அதே மாதிரி இன்னொரு சைக்கிள் நிக்குது. நான் நினைக்கிறேன் பொம்பளை பிள்ளைகள் கொஞ்சம் விரும்பி எடுப்பினம் போல கிடக்கு. அந்த பிளான்லாம் இன்னொரு சைக்கிள் நிக்குது. என்ன மாதிரி இது சிஸ்டம்? இது 4,40,000 கொடுக்குறோம். இதுக்கு 4,40,000 நீ பார்த்து வரைக்க. இனி இது வந்து பிராண்ட் நியூ டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுக்கலாம். நினைக்கிறேன் 5,40,000 4,40,000 5,40,000 போய் அதுல 1,00,000 டிஸ்கவுண்ட் போட்டு தான் இந்த விலை சொல்லியிருக்கிறேன். ஓகே, 1,00,000 டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்குறீங்க. நிறைய விதமான சைக்கிள் நிக்குது. 60 கிலோமீட்டர் ஓடும். இது ஃபுல் சார்ஜுக்கு 60 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி இருக்கு. ஓகே மக்களே, அப்ப நீங்களும் இப்படியான ஒரு பிராண்ட் நியூ எலக்ட்ரிக், இப்ப நாட்டில் ஏற்பட்ட பெட்ரோல் பிரச்சனை, QR பிரச்சனை ஒன்றும் இல்லை. நேரடியாக ஜாழ்ப்பாணத்துக்கு வாங்க. ஜாழ்ப்பாணத்துக்கு அதுவும் உங்களுக்கு ஈஸியான லொகேஷன் ஒன்று சொல்றேன். ஜாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயம் நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நல்லூர் ஆலயத்திலிருந்து பருத்துறை போற பக்கமா சரியா 200 மீட்டர் வந்தீங்கன்னா வலது கை பக்கத்துல தான் இந்த ஷோரூம் இருக்குது. KD ரைஸ். இந்த போன் நம்பருக்கு அடிச்சு கதைக்கலாம். இதுல டிஸ்பிளேல கீழே ஒரு நம்பர் தாரன், அந்த நம்பருக்கு அடிச்சு கதைங்க. ஓகே மக்களே, நன்றி வணக்கம். இன்னும் ஒரு பாடல சந்திப்போம்.